எல்லா பொடிசு சின்ன சிறுசுகளுக்கெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும், அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை சரியாக செய்யணும், எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு புத்திமதி சொல்கிறதாகட்டும், பெரியவங்களா இருந்தால் கூட நல்லது கெட்டது சொல்லி அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டி இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை அப்படி செஞ்சால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் பெரிய ஆளாக தானே இருக்கிய, நீங்களே இப்படி ஒரு தப்பு செய்யலாமா? இப்போ காலிலேருந்து நாங்களும் உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு நிற்கிறோம், ஒரு வச்சோறு திங்க மாட்டேங்கிய, ஏன் இப்படி எங்களை போட்டு பாடா படுத்துறிய? ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? இந்த வயசான காலத்தில் ஏதாவது திங்காமல் கொள்ளாமல் இருந்துட்டு நோய் நொடி வந்துட்டுனா நாங்கள் என்னன்னு உங்களை பார்க்க? அட போட்டி, நானும் சின்ன பிள்ளையிலேருந்து படாத கஷ்டமாக பார்க்காத பிரச்சனைகளா எம்பிட்டு பெரிய பெரிய பிரச்சனைலாம் அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சி போட்டுட்டு வந்த எனக்கு உன் பிரச்சனை தீர்க்க ஒரு வழி தெரிய மாட்டேங்க. அதில் மண்டை காஞ்சி போய் கிடக்கட்டி. நீ கோயிலில் கஷ்டம் தாங்க முடியாமல் புலம்பி தீர்த்ததை அந்த கிறுக்கி அப்பமே வந்து இங்கே கக்கிட்டா. அதை கேட்ட நேரத்துலேருந்து தொண்டை குளிக்கல ஒரு வச்சோறு இறங்க மாட்டேங்கி. என்ன பண்ணி தொலையா, யாது பண்ணி தொலையான்னு ஒன்றும் புரியாமல் புலம்பி தவிக்கண்டி கிடந்து. அது உங்கள் யாருக்குன்னா புரியுதா? அண்டவன் ஏதாவது ஒரு வகையில் கண்ணை திறக்க மாட்டானா நானும் காத்து கிடக்கேன். நல்ல சகனமாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவள் எனக்கு ஆறுதலாக சொன்னாலும் உன் முகத்தை பார்க்க தாங்க முடியலடி. அதில் உன் பிள்ளை முகம் எம்பிட்டு சுரண்டு போய் கிடக்க தெரியுமா? அந்த பிள்ளை காலிலேருந்து படுத்த படுக்கையாக கிடக்கா. எந்திரிச்சு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு வச்சோறு திங்காமல் சின்ன பிள்ளை. அதுவே அம்பிட்டு கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு பெரியவன் என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக சாப்பிட முடியும், நிம்மதியாக உறங்க முடியும்? நம்ம பழப்ப மட்டும் ஏன்டி இப்படி கேவலப்பட்டு போச்சு? பேசாமல் நாயாவது பிறந்து தொலைச்சிருக்கலாம் போல. 3 வேளை சோறு நிம்மதியாக தின்னுட்டு கொடுக்குறத குடிச்சிட்டு ஒரு கரையில் சுருண்டு கிடந்திருக்கலாம். என்ன சொல்றிய? நாயாவா? நாயா பிறக்கணும்னா கூட அதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அத்தை. ஏன் மக்கா அப்படி சொல்லிய? நம்ம நல்ல பிரீடா, அதான் அந்த வெளிநாட்டு நாயெல்லாம் சொல்லுவோம் பத்தில, அந்த நாயா புறப்படுத்தா மட்டும்தான் பணக்கார வீட்டில் நம்மளை பிள்ளையா வாங்கிட்டு போய் அப்போ கூட விலைக்கு வாங்கிட்டு போய் 3 வேளை சோறு எந்த குறையும் இல்லாமல் வைப்பாவத்த. சோத்துக்கெல்லாம் அங்கே பஞ்சம் இருக்காது. குடிக்கிறதுக்கு பால் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், பிரெட் ஆகட்டும், எல்லாமே நம்ம வாய்க்கு ருசியாக நல்லா வக்கனையாக உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுட்டு அழகாக பெட்டில் ஏறி சுகமாக நல்லா படுத்து உறங்கலாம் தான். ஆனால் இந்த திருநாயை பிறந்து தொலைச்சிட்டோம், நம்ம பாடு படுன்னு திண்டாட்டம் தான். அதோட கேவலமான பரப்பு வேற எதுவுமே இல்லை. அதுங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லாத. இந்த வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும். ஆனால் அதுலேயும் நிறைய நல்ல மனசு உள்ளவங்கெல்லாம் வீட்டு வாசப்படியில் ஆகட்டும், கேட்டை ஒட்டி ஆகட்டும், குடிக்கிறதுக்கு பானையிலையோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ தண்ணி வைக்க தான் செய்கிறாவ. பூரா ஜீவராசிகள்லாம் குடிச்சிட்டு போகட்டும்னு. அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சாங்கன்னா எந்த நாய்க்கும் ஏன் கோவம் வரப்போகுது, ஏன் வெறி பிடிக்க போகுது? ஆக நாயா பிறக்கணும்னாலும் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்கிறியாக்கும். அதுலேயும் பாகுபாடெல்லாம் பார்க்கவா செய்கிறாவ? ஆமாம், வெளிநாட்டு நாய்க்கு ஒரு பார்வையும் நாட்டு நாய்க்கு ஒரு பார்வையும் பார்க்காவ போட்டி. அப்போ அது சரிப்பட்டு வராத. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஆவா. சொல்ல போனால் அதுதான் உண்மை. இப்போ நடக்கிறதும் அதுதான். அவன் நினைப்பாவே இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டா கூட கொஞ்சம் திருப்தி ஆகும். எங்க மேடம் தான் கண்ணிலே சிக்க மாட்டாவல. கோவிலுக்கு போனாலும் அவள் தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. சரி மார்க்கெட்டுக்கு போவாவில், அங்கேயாவது போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கும் வரலன்னு தகவல் வருது. எங்கே போயிருப்பா அப்படி? கோவிலுக்கும் போகலை, மார்க்கெட்டுக்கும் போகலை. ஒரு வேளை வீட்லேயே இருப்பாளா? சார் சார் லைனில் தானே இருக்கீங்க? ஆமாம் சொல்லுங்க. நான் கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார் நேற்றுக்கு முடியல, ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக முடிச்சிருவோம். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தானே இருந்துச்சு. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. சார் அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் நேற்றே வீட்டில் போய் பார்த்தோம், ஆனால் வீட்டில் தான் யாருமே இல்லை. வீட்டில் யாரும் இல்லையா? அவங்க ஸ்கூல் டீச்சரை கூட்டிகிட்டு தானே போனீங்க? ஆமாம் சார், நானும் மேடமும் தான் போகணும். வீட்டில் ஒரு பழைய பெருச்சாலி தான் இருந்துச்சு. எது? இல்லை இல்லை சாரி சார், வயசான பாட்டி தான் இருந்தாங்க ஒருத்தாங்க. அவங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், அவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது, சொல்றது வேஸ்ட் தான். நீங்களே முடிவு பண்ணா எப்படி? சரி என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? ஆமாம் சார், எங்க அந்த பாட்டி நாங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். சாரி சார். எங்க சார் அவங்க வீட்டு வாசப்படல போய் நின்னாலே வீட்டில் யாருமே இல்லை, போங்க போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு விரட்டுறதே தான் அந்த பாட்டி குறியா இருக்காங்க. நாங்கள் என்ன செய்ய சார்? நாங்களும் சொல்லி சொல்லி தான் பார்க்கோம், ஆனால் அந்த பாட்டிக்கு புரியவே இல்லை. யாரோ தெரியாதவங்க வீட்டுக்குள்ள எங்கே வந்துட போகிறாங்களோன்னு அவங்க முகத்தில் பயந்தா இருந்தது. அவளையா நாங்கள் என்ன
சொல்றோம் ஏது சொல்றேன்னு காது கொடுத்து அவங்க கேட்கவே இல்லை. அதனாலதான் சொன்னேன் அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்னு. வீட்டுல உள்ளவங்களா எப்ப வருவாங்கன்னு கேட்டா எல்லா கோயிலுக்கு போயிருக்காங்க, எப்ப வருவாங்கன்னு யாருக்கு தெரியும். வீட்டுல ஆள் இல்ல, நாளைக்கு வாங்க போங்க போங்க அப்படின்னு விரட்டி விரட்டி அடிச்சாங்களா, அதான் வேற வழியே இல்லாம வந்துட்டோம். இப்போ வயசானவங்க பார்த்தியா, அதான் பயந்துருப்பாங்களா இருக்கும். தெரியாதவங்க யாராவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு. ஏன்னா இப்போ காலம் கெட்டு போய் கிடக்குல, அதான். சரி, நீங்கள் உடனே கிளம்பிட்டீங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. ஆமா சார், தெரு முனையில கொஞ்ச நேரம் நின்னோம், யாருமே வந்த மாதிரி இல்ல. அதான் மேடம் நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்காவது முடிச்சிருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறோம் சார். என்ன இது, நம்மளாலையும் பார்க்க முடியல, போனவங்களுக்கும் சரியான தகவல் கிடைக்கல. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை பழையபடி எங்கன்னா போயிருப்பாளா? இல்லையே, மேடம் கிட்ட நான் இனிமே எங்கேயும் போற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. எங்க அம்மா கூட தான் இருக்க போறேன். இவ்வளோ நாள் அவங்கள விட்டு பிரிஞ்சது போதும் தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படிதானே அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் எங்க போயிருப்பா இவ? நம்ம நேரில் போய் பார்க்கலாமா? போனால் தப்பாகுமா? நம்மளை யார் என்னன்னு விசாரிச்சாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறது? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்ம அம்மா கிட்ட கேட்டால் கிடைக்குமே. ஆனால் திடீர்னு வந்து கேட்குறிய அவளை பற்றி என்ன விஷயம்னு கேட்டால் நாம் என்னன்னு சொல்கிறது? இவ விஷயத்தில் எல்லாமே புரியாத புதிராக தான்ப்பா இருக்கு. யார்கிட்ட கேட்டால் சரியான தகவல் கிடைக்கும்? ரகு, ஆதி கிட்ட கேட்டு பார்ப்போமா, டீட்டெயில் கிடைக்குமா? நீயா? நீங்க என்ன பண்ற? என்ன இந்த பக்கம்? என்ன 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 வழக்கம் போல உன் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உங்களையே நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தேன்னா என் காலை ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க கொண்டு வந்து விட்டுடுச்சு. இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? பின்ன நானே உங்ககிட்ட பேசலான்னு வந்தா நீங்க ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, எப்படி வந்தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா என்னங்கிறதா? சரி, உன் பிரச்சனை என்ன சொல்லு. அது படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப பெட்ட மாத்து. பசிச்சா சோறு திங்க முடியல. சமையல் டேஸ்டா இருக்காதா இருக்கும்? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீ தானே சொன்ன பசிச்சா சோறு திங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. அதான் சொல்றேன், ஒன்று படுக்கிற ரூமை மாத்து, நல்லா டேஸ்டா சமையல் பண்ணி தர சொல்லுங்க அம்மாவை. அது இல்ல என் பிரச்சனை. பிறகு நீங்க தானே அன்னைக்கு குழப்பி விட்டீங்க, அதுக்கு பதில் கிடைக்காம எனக்கு மண்டையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. நானா? நான் என்ன பண்ண உங்ககிட்ட? நீங்க எதுவுமே பண்ணல அதானே? இல்லப்பா, கண்டிப்பா நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன். எங்க அம்மா மேல வேணா சத்தியம் பண்ணலவா? என்ன நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உண்மையை தானே சொல்றேன், அதுக்கு எதுக்கு சங்கடப்படணும்? இப்ப புரியுதா? இந்த பஞ்சாயத்துக்கு எனக்கு தீர்வு கிடைக்காம தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, நான் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. உண்மை என்னன்னா கண்டிப்பா நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன். பொய் என்னன்னா நீ வேணா கொடுக்கலன்னு நினைச்சிக்க. அப்படி இல்ல, அது எப்படி கொடுத்தன்னா, கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவான்னு. எதுக்கு? உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லைல்ல, அதான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். இல்ல வேண்டாம் 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 சொல்றல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. ஜெய் லூசு, உன்னை விட முடியாது. நீ தானே கேட்ட எப்படி கொடுத்தீங்கன்னு. சந்தேகப்பட்ட மாதிரி பேச பிறகு என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் கண்டிப்பா கொடுத்தேன் எப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது என் கடமை தானே. ஐயோ இல்ல இல்ல, நான் தெரியாம பேசிட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன நாம மட்டும் கவலையில என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாம கையை பசஞ்சிட்டு இங்கிட்ட அங்கிட்ட உளத்திட்டு கிடக்கும். இந்த அம்மையாருக்கு பகல்ல சுகமா படுக்க வேற இல்ல, இந்த அம்மையாரு சுகமா வேற உறங்குறவ, உறக்கத்துல கனவு வேற. இது கெட்ட கேட்டுக்கு கனவுலாம் என்னத்துக்கு கொண்டு தொலையுது? எந்திரடி எருமை, திரும்பி படுக்கும்போது பார்த்து படுட்டி, அவளை விதிச்சு தள்ளிடாத. ஏற்கனவே இப்பதான் வில்லு பாட்டு கச்சேரி கஷ்டப்பட்டு நிப்பாட்டி இருக்கு, திரும்பவும் ஆரம்பிச்சிட போகுது நச்சலி. எருமை மாடு என்ன விதிச்சு தள்ளுறா பாரு கிறுக்கி. ஏய் லூசு எந்திரடி, என்ன படுத்து கிடந்து கனவு கண்டுட்டு கிடக்கா பாரு. ஏய் எறும்பு இங்க வா கிறுக்கி. எமோ ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு என்னாச்சு? ஏன் மக்கா எந்திரிங்க, பையன் எந்திரிங்க. என்னது? ஓ கால் வலிக்குதா? சரி சரி, மெது எலும்புமா. சரி சரி, அவ்வளோதான்.
அல்ல தினமா ரொம்ப வலிக்காம பிள்ளைக்கு கால் வலிக்குதா? அம்மா வேணா கால் அமுக்கி விடவா? ஜமோ என்ன மக்களே, நீ அவளுக்கு கால் அமுக்கி விடுறதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். அங்க ஒரு கிறுக்கி கடந்து உறங்கிட்டு கிடக்கா பாரு. இந்த கொலையில அவ எப்படி கடந்து உறங்கா பாரு. என்னடிதான் உறக்க வருதோ தெரியல. இதோட எத்தனை நேரம் காண எங்களை மிதிச்சு தள்ளிட்டா தெரியுமா? நாங்களும் ஒவ்வொரு நேரமா எந்திரிச்சு உட்காரதும், நானும் அவளை சமாதானப்படுத்துறதும், ராணி அம்மா அங்கேருந்து என்ன ஏதுன்னு கேட்டு எங்களை திட்டுறதும் இதேதான் ரொம்ப நேரமா நடக்கு. ஆமா அதானே. ஏன் என்னாச்சு அவளுக்கு? இன்னும் இல்ல, காலைல கொஞ்சம் ஹெவி லோடா போட்டாலாம், அது செமிக்க மாட்டேங்க. அதான் உறங்குனா செமிச்சிருன்னு படுத்திருக்காவ அம்மையாரு. என்ன மக்களை சொல்லிய? ஆமா, தின்ன கொழுப்பு அடங்கல போல இருக்கு. மலை மாடு கிடக்கா கடந்து உருண்டு கிடக்கா. ரெண்டு போட்டு எழுப்புமா அவளை. கேய் தமியந்தி, உன்னதான் தமியந்தி இங்க இருமா. உறங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனா உறங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அதுவும் சரிதான். இவன் உண்மையில எங்கிட்டு உறங்குற? கண்ணை பாரு, முண்டை கண்ணை உருட்டிட்டு கிடக்கா. அப்பமே பிடிச்சி இப்படிதாமா கிடக்கா. ஏன் என்னாச்சு மக்களே அவளுக்கு? என்னன்னே தெரியலம்மா. நல்லா கொரட்டை விட்டு தான் உறங்கிட்டு கிடந்தா. செத்த நேரத்துல மாண்டா மாண்டா மாண்டான்னு அழுதுட்டு இருந்துச்சா. சரி ஆனா இதான் கண்டிருப்பாளோ? நானும் அப்படிதான் நினைச்சு ஏசன பாத்துக்க. ஆனா அங்க பாரு, மலங்க முழிச்சுக்கிட்டு விட்டத்தையும் அண்ணாந்து பாத்துட்டு கிடக்க. அப்ப இதையும் பார்த்து பயந்து இருப்பாளோ? நல்லா சொல்லப்பா. இவளை பார்த்து யாரும் பயப்படாம இருந்தா சரிதான். இவ அடிக்கிற வாய்க்கு இவ தலையை கண்டால எல்லாரும் அழுதடிச்சு விழுந்தடிச்சு ஓடுறாவ. இவளை கண்டு யாராவது பயப்படுறதாவது? நடக்கிற கதையை சொல்லுமா நீனு. ஏய் எலும்புட்டி எருமை,